and welcome back to my channel. இந்த சேனல் நீங்க இத first time பார்க்கறதா இருந்தா என்னோட பேர் தான் ஸ்வேதா. சோ உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நான் வந்து போன வீடியோலயே வந்து சொல்லிருப்பேன் என்னோட பாட்டி சொன்ன அந்த பேக் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது சூப்பரா ரிசல்ட் இருக்கு. அந்த ரெசிபி வந்து உங்களோட ஷேர் பண்றேன்னு சொல்லிட்டு சோ அதுதான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறீங்க. அந்த வீடியோ நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். பார்க்காதவங்களுக்கு நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வைக்கிறேன். கண்டிப்பா போய் பாருங்க. சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போய் கிச்சனில் இருக்க கடுகு தாங்க பொறுக்கி யூஸ் பண்ணுவாங்க. அந்த கடுகை எடுத்து நான் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour முன்னுக்கு தான் எடுத்து தண்ணியில் நார்மலான வாட்டரில் வந்து ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு இப்போ வந்து இதை அரைச்சி கொண்டு வந்துடலாம். நல்ல ஒரு பேஸ்ட் பதத்தில் அரைச்சிடலாம். இந்த பேஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு ஹேர் மாஸ்க் எல்லாம் போடுவீங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இது போடணும். ஃபர்ஸ்ட் நம்ம தலையை நல்லா வாரி சிக்கு உடச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய பல்லு சீப்பு வச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சென்டர் பார்ட்டிஷன் எடுத்து நல்லா அந்த பேஸ்ட் எடுத்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் தலை ஃபுல்லாக. தலை ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு தூக்கி ஒரு கொண்டை மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 10-20 நிமிஷம் கழித்து ஹேர் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு மைல்டான ஷாம்பு வச்சு. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்த உடனே பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு அந்த ஒரு ஹெல்த்தியான ஃபீல் இருக்கா மாதிரி இருக்கும் ஹேரில். ஸோ உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பர். பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு பெரிய லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த ஹேர் பேக்கை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.